என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஆரஞ்சு பழத்தை வச்சு நான் ஜெல்லி செய்ய போகிறேங்க. இந்த பசங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு என்ன பொருள்லாம் கேட்கணும்னீங்கன்னா, இந்த அகருங்க. இந்த இங்கிலீஷில் வந்து இதை வந்து அகர்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் பாசியை போட்டு சேர்த்து நம்ம ஒரு ஜெல்லி செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு இந்த வர்ற வெயில் டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சூடுக்கு ரொம்ப தணிக்கும் இந்த கடல் பாசி, இந்த ஆரஞ்சு பழம்லாம். அது கூட கொஞ்சம் சர்க்கரைங்க. இந்த சர்க்கரையும் பொடி பண்ணி நம்ம இனிப்புக்கு சேர்த்துக்கணும். இப்போ அதை தான் நான் வந்து இந்த கடல் பாசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கேன். இதில் ஒரு குட்டி கிளாஸில் நான் இப்போ கொஞ்சோண்டு அந்த தோலில் நம்ம கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஊற்றி நம்ம திருப்பியும் ஒரு புளி புழிஞ்சிடலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் தான் போடணும், நம்ம ரொம்ப தண்ணி போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டால் அது தண்ணி தான் ஊற தான் செய்யும். அந்த தோல்லையே ஒவ்வொரு டீஸ்பூனு போட்டு இந்த 2 பழத்துலேயும் நம்ம 4 தோலில் 4 டீஸ்பூன் தண்ணி தான், இதே போதுமானது. இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்த அன்னைக்கு அது வந்து திக்னஸாக இருக்காது, ரொம்ப போலாக தான் இருக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்ல ஜெல்லி பதத்தில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ இது கூட நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் 2 டீஸ்பூனு கடல் பாசி, அதை அகர இப்போ நான் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூனு அகர் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து இந்த சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, அதுவும் 2 டீஸ்பூனு அதோட சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க அந்த ஜெல்லிக்கு. இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த வந்து அகர் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பருவத்தில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அது இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. நல்லா அதை கலரி விடணும், அப்போ தான் அது நல்லா வேகும். அப்புறமா நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சோன்னா அது பொங்கிக்கிட்டு வரும். பொங்கிட்டு வரும்போது நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த அகர் நல்லா வேகும். அது வெந்தால் தான் நல்லா திக்னஸாகவும் இருக்கும். நமக்கு வந்து அந்த ஜல்லியில் வந்து எல்லாத்துலேயும் கலந்து வரும். அது இல்லைன்னா ஒரே இடமா அது வேகாமல் இருக்கும். இப்போ போதுங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் டியூப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம பீசரில் வைக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க, ஆறிச்சு. இப்போ நான் வந்து இதை ஐஸ் டியூப்பில் ஊற்றுறேன். இப்போ இந்த ஐஸ் டியூப்பில் நான் அதை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பீசரில் வைக்கணும். ஒரு சின்ன தட்டு போட்டு ஐஸ் டியூப்பில் இப்போ நான் வந்து போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கணும். இல்லைன்னா மேலே இருந்து அந்த தண்ணியெலாம் விழுந்துச்சுன்னா அது வந்து மெல்லிசாக ஆயிரும், அது வந்து திக்காக இருக்காது. அதனால் தண்ணி படக்கூடாதுன்னு நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜெல்லி இந்த ஐஸ் டியூப்பில் வச்சேன் பாருங்கள், 1/2 மணி நேரத்தில் இது வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்படி கத்தி முனையை விட்டு நம்ம அந்த ஓரத்தில் இப்படி பண்ணால் அது வந்துடும். இப்போ சூப்பரான ஆரஞ்சு ஜெல்லி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே போல் நான் மாதுளம்பழம் ஜெல்லி வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு 2 நம்ம ஆரஞ்சு பழம் எடுத்தோம். இப்போ மாதுளம்பழம் ஜெல்லிக்கு ஒரே ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற முத்தை எடுத்து நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணுங்க. அந்த ஜூஸு கூட தான் நம்ம வந்து இந்த கடல்பாசி பவுடரையும் இந்த சர்க்கரையும் போட்டு நம்ம இதுக்கு என்ன போட்டோமோ அதே மாதிரி போட்டு இதே மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 3 டீஸ்பூனு பால் மட்டும் சேர்த்தா போதுங்க. ரொம்பலாம் பால் சேர்க்க வேணாம். அது நல்லா பொங்கி வரணும். நல்லா கொதிச்சாதான் அந்த கடல் பாசி நல்லா வேகும். நல்லா வெந்துச்சுனா தான் அது வந்து நல்லா கெட்டியாக ஆகும்போது நமக்கு நல்ல ஜெல்லி பதத்துக்கு நமக்கு வரும். பார்த்திங்களா, நல்லா இப்படி பொங்குது பாருங்கள். இந்த மாதிரி பொங்கும்போது நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணணும். அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிச்சுன்னா நல்லா வெந்துடும். அது
இதில் எந்த கலரும் சேர்க்கலை. நம்ம ஆரஞ்சு பழம் ஜெல்லிக்கும் கலர் சேர்க்கலை, இதுக்கும் ஜெல்லிக்கும் கலர் சேர்க்கலை. இது மாதுளம்பழம் ஜெல்லி. எந்த ஜெல்லிக்குமே நம்ம கலர் சேர்க்கக்கூடாது. அது கடையில் வாங்குறது தான் நம்ம அப்படி சேர்த்து அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம செஞ்சு கொடுக்குறது. நம்ம இப்படி தான் செய்யணும். இப்போ நல்லா 4 வாட்டி நல்லா பொங்கி மேலே வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சோன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே கொதிக்கும். இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸு நான் சிம்மில் வச்சேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இறக்கி வச்சிடலாம். போதும். இது ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஐஸ் டியூப்பில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ ஆறிச்சு இந்த மாதுளம்பழம் ஜெல்லி. இப்போ நம்ம ஐஸ் டியூப்பில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான். இந்த ஜெல்லியை ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். இல்லைன்னா மேலே இருந்து அந்த ஃப்ரீசரில் உள்ள தண்ணி அதில் படும். இப்போ மூடி வச்சுட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்துட்டோன்னா அது நல்லா கெட்டியாயிரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாதுளம்பழம் ஜெல்லி நான் ஐஸ் டியூப்பில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ எடுக்கலாம். இந்த மாதிரி கத்தி விட்டு தான் நம்ம அழகாக எடுக்கணும். லேசாக எடுத்தாலே அப்படி வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் மெல்லிசாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு மாதுளம்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு பழத்தில் வச்சு நான் ஒரு ஜெல்லி செஞ்சேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதா நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், அதில் என்ன போட்டிருக்காங்களோ தெரியலன்னு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஜெல்லி செஞ்சு நம்ம சாப்பிட்டானிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. கடையில் வாங்கி இந்த சாக்லேட்டு இந்த ஜெல்லிலாம் வாங்கி சாப்பிட்ற பசங்களுக்கு நம்ம அதை வாங்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிடுவாங்க. ஆரஞ்சு பழத்துலேயும் செஞ்சுருக்கேன், இப்போ மாதுளம்பழத்துலேயும் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.